விஜய் சேதுபதியில் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணுறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏங்க 2 கண்டஸ்டன்ட்டு இவ்வளோ அசிங்கமாக அருவருப்பாக ஷோ பண்ணிகிட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. ஸ்மோக்கிங் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. நைட் எஃபெக்டில் லைட்டில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ செட்டில் பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு தான் சாண்ட்ரா வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. எல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தெரியும்ன்றாங்க. அதில் ஏன் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? உண்மையை சொன்னால் கோவம் வரதான் செய்யும். குறுகுறுக்கும். அவ்வளோ எமோஷனல் ஆகிறாங்க 2 பேர் காரில் உட்காந்துட்டு. பார்வை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது சாண்ட்ராவை. எங்க காம்ருதீன் வந்துக்கிட்டு காரி துப்புறாங்க சாண்ட்ரா மேலே. செருப்பால் அடிப்பேங்கிற அப்படி காரி துப்புறா அப்படி வாடிப்படின்னு பேசிக்கிட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறா அப்படி ஒரு பொண்ணை போய். அப்போ இந்த பெண்ணை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசி காரி துப்பும்போது இந்த பெண்கள் அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்ல? இப்போ கண்டிப்பாக ஷோ தானே, அது சினிமா கிடையாதுல்ல. சினிமானா பரவாயில்லைங்க, நீங்கள் காரி துப்பிட்டு போகலாம், அது படம் பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஷோவில் பண்ணும்போது உண்மையை நினச்சிட்டு இருக்காங்களா மக்கள் இல்லையா? அப்போது சாண்ட்ராக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை வந்து வன்மையாக வந்து இந்த பெண்கள் சமுதாயம் வந்து பெண்கள் அமைப்பு வந்து கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. சாண்ட்ராவை தான் துப்புறான்னு பார்த்தா அந்த காம்ருதீன்னு, அந்த பக்கம் பார்த்தா விக்ரமியும் துப்பிட்டு போகிறாங்க. நான் எச்சி குடோனா நீ துப்புறது வேலையை வச்சு போய் பாத்ரூம் இருக்கு துப்பிட்டு வா, யாரும் ஒன்று வேணான்னு சொன்னா? ஆனால் வினோத் இன்னைக்கு விளாண்டா பாருங்க சூப்பராக. 6 நாள் தான் கெட்டு வீணழிஞ்சு போகிற நீ. உன்னை ட்ரிகர் பண்ணி 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 உன்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா அவ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்படி இல்லை.